அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு. ஏன்? ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிறகு சவுல் போய் சவுலும் இந்த மார்க்கத்தை தழுவிக்கொண்டார் என்றதால் மனம் உடைந்து தானே போயிருந்தார்கள் யூதர்கள். இப்போ ஏரோது யாக்கோபுவை பிடித்து கொலை செய்த பொழுது யூதர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. அப்பாடா, நாங்கள் செய்ய வேண்டியதை ஏரோது செய்ய தொடங்கிவிட்டான் என்ற ஒரு பெரிய சந்தோஷம். ஏரோதுவை வந்து பாராட்டுகிறார்கள். நன்றி மன்னா, நன்றி மன்னா, இது ஒரு பெரிய வேலை மன்னா. அந்த மார்க்கத்தை சேர்ந்த அவர்களில் பெரிய ஒரு தலைவனையே நீங்கள் போட்டு தள்ளிவிட்டீர்கள், வாழ்க ஏரோது என்று அவர்கள் வாழ்த்தினதை ஏரோது கண்ட பொழுது, வாவ், நான் செய்வது இவர்களுக்கு பிரியமா இருக்கிறதே, மந்திரிமாரே வாருங்கள், அந்த மார்க்கத்தின் வேறு தலைவர்கள் யார்? அப்போ சொல்லப்படுகிறது, பேதுரு யோவான் என்று இன்னும் இருக்கிறார்கள். அப்படியா, செல்லுங்கள், அந்த பேதுருவை கைது செய்து கொண்டு வாருங்கள். அடுத்த வசனத்தை பாருங்க, 4வது வசனம் 3வது வசனம். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். பாத்தீங்களா, பேதுருவை பிடித்து கொண்டு வந்து உடனே பேதுருவை கொல்லவில்லை. ஏன் கொல்லவில்லை? யூதர்களுடைய பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. சரி சரி, அது ஒரு சில நாட்களில் முடிந்துவிடும். முடிந்துவிட்டவுடன் பேதுருவை வெளியே கொண்டு வந்து, எப்படி யாக்கோபுவை பகிரங்கமாக வெளியரங்கமாக பிரசித்தமாக கொலை செய்தேனோ அதே போல இவனையும் கொலை செய்வேன் என்று ஏரோது நினைத்தான். இப்போ இந்த மனநிலைகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பேதுருவை பிடித்து கொண்டு வந்து சிறைச்சாலையில அடைத்து விட்டார்கள் அல்லவா? பேதுருவின் மனநிலை எப்படி இருக்கும்? யாக்கோபுவையே கொன்று விட்டான், என்னை நிச்சயம் கொள்ளுவான். யாக்கோபுவையே ஆண்டவர் காப்பாற்றவில்லை, என்னையா காப்பாற்ற போகிறார்? ஏன் தெரியுமா? பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் இயேசுவோடு நெருக்கமாய் இருந்த காலத்தில் முந்திரிக்கொட்டை போல பாய்ந்து பாய்ந்து பேசியது இந்த பேதுரு தான். பல தடவை இயேசுவுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த பேதுரு மூலம் எரிச்சலாய் வந்திருக்கும். உண்டா இல்லையா? ஒரு குழுவாக நாம் இயங்கும் பொழுது அந்த குழுவில் ஒருவர் இருப்பார், எது கேட்டாலும் பாய்ந்து கொண்டு சரியோ பிழையோ கத்தி பதில் சொல்லுவது அவராய்த்தான் இருக்கும். எரிச்சலா இருக்க, கொஞ்சம் கம்முன்னு கடை, அது இருக்காது. அப்படி ஒருவர் தான் இந்த பேதுரு. சரி, அதையெல்லாம் விடுங்களேன். இயேசுவானவரை கைது செய்து காய்பாவினுடைய அரண்மனைக்கு கொண்டு வந்த பொழுது, இயேசுவானவரை விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது பேதுருவை பார்த்து, ஓ, நீயும் அவரோடு இருந்தவன் தானே என்று சொன்ன பொழுது ஒன்றுக்கு 3 தடவை ஐயோ இல்லவே இல்லை, எனக்கு இந்த ஆளை தெரியவே தெரியாது என்று சத்தியம் பண்ணி சபித்த ஆள். அப்போ பேதுரு என்ன நினைத்திருப்பார்? இயேசுவோடு இருந்த 3 வருஷங்களில் இந்த யாக்கோபுவினால் இயேசுவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை. என்னால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்ததென்றால் என் ஒருவனுக்குத்தான் அவர் அப்பாலே போ சாத்தானே என்றார். ஆமாவா இல்லையா? யூதாசுக்கு கூட அப்படி சொல்லி இருக்கவில்லை இயேசுவானவர், பேதுருவுக்கு சொன்னார். அப்போ ஒரு பிரச்சனையும் இழுக்காத, திட்டே வாங்காத நல்ல யாக்கோபுவையே அவர் காப்பாற்றவில்லை, என்னையா காப்பாற்ற போகிறார்? எனவே பேதுரு 100% நம்பிவிட்டார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முடிந்த அடுத்த நாளே ஏரோது என்னை கொல்ல போகிறான் என்று. இனி இதற்கு ஜெபித்து ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டு வேலை இல்லை, அதுதான் யாக்கோபுக்கு நடந்ததை கண்டேனே என்று அவரது எண்ணம். உண்டா இல்லையா? மற்ற கிறிஸ்தவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அதற்கு முதல் யோவானின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்?
யோவானுக்கு தெரியும், நானும் என் சகோதரன் யாக்கோபுவும் பேதுருவும் தான் ஒன்றாய் சுற்றி திரிந்தோம். எல்லாருக்கும் எங்கள் 3 பேரையும் தான் நன்றாய் தெரியும். என் சகோதரன் யாக்கோபுவை பிடித்து கொன்று விட்டார்கள். இப்போ அடுத்த ஆள் பேதுருவையும் பிடித்து விட்டார்கள். பண்டிகை முடிந்தவுடன் அவரையும் கொன்று விடுவார்கள். அடுத்தது யார்? நான் தான். அப்ப அவருக்கு அந்த கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இடையில் சம்பாஷணை போயிருக்கும். சில கிறிஸ்தவர்கள் சொல்லியிருப்பார்கள், பாஸ்டர் யோவான், நீங்க எருசலேம்ல இருக்காதீங்க, எங்கேயாவது போயிருங்க, ஏன்னா அடுத்து உங்களையும் கொன்றுவாங்க. இப்படி உங்க எல்லாத்தையும் கொண்டுட்டாங்கன்னா எங்களை நடத்துறதுக்கு யாருமே தலைவர்கள் இருக்க மாட்டாங்க என்று. அப்போ யோவான், போவதா இருப்பதா, போவதா இருப்பதா, போய் தப்பி ஊழியம் செய்வதா அல்லது இறந்து செத்து போவதா என்று ஒருவித குழப்பமான மனநிலையில் யோவான் இருந்திருப்பார். உண்டா இல்லையா? விசுவாசிகள் என்ன நினைத்திருப்பார்கள்? யாக்கோபுவை ஆண்டவர் காப்பாற்றவில்லை, கொஞ்ச காலம் தலையை நிமிர்த்தி கொண்டு இருந்தோம் அந்த சவுல் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து, ஆனால் இங்கிருந்து புதிய ஒரு உபத்திரம் வரும் என்று நினைக்கவில்லை என்று அவர்கள் அங்கலாய்த்தார்கள். இப்போ ஒரு அருமையான ஒரு பகுதியை பார்க்கிறோம். எனக்கு சரியான ஆசையான ஒரு விஷயம். அடுத்த வசனத்தை பாருங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். நீங்கள் இது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. தமிழிலேயும் ஆங்கிலத்திலேயும் மொழித்தான் பெயர்க்கப்பட்டிருக்கிறது. உண்மையான கிரேக்க வேதத்திலே டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸிலே கொயினே கிரீக்கிலே இந்த வசனம் எப்படி தொடங்குகிறது தெரியுமா? கிரேக்க மொழி தெரிந்தவர்கள் நீங்கள் நான் சொல்வது சரியா என்று நீங்கள் பிறகு பரிசோதித்து பாருங்கள். அல்லாஹ் என்று தொடங்குகிறது. யோசிக்காதீர்கள், இது நான் அல்லாஹ்வை பத்தி பேசுறோம், இது அந்த அல்லாஹ் அல்ல. அந்த அல்லாஹ் அறிமுகமாவதற்கு இன்னும் 600 வருடங்கள் இருந்தன. கிரேக்க மொழியிலே அல்லாஹ் என்றால் என்ன தெரியுமா? ஆனால். சொல்லுங்க, ஆனால். பட். அப்ப இந்த வசனம் எப்படி தொடங்குகிறது என்றால், அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். பயங்கர வசனம், பயங்கர ஒரு வசனம், பயமுறுத்துகிற ஒரு வசனம். ஆனால் இது ஒரு அருமையான ஆனால் பேதுரு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். நம்முடைய வாழ்க்கைகளிலே சில ஆனால்கள் வர வேண்டும். எல்லாமே எதிர்மறையாய்த்தான் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நான் நம்பிக்கையை விடமாட்டேன். வியாதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றன. ஜெபிக்கிறேன், ஒன்றும் சரிவர மாட்டேன் என்கிறது. ஆனால் நான் என் விசுவாசத்தை தளர விட மாட்டேன். என் தேவன் யாஹ்வே ரோஃபே, அதாவது யெகோவா ராஃபா, சுகமாக்குகிற தேவன். பணப்பிரச்சனை இருக்கிறது தான் எனக்கு. நானும் வேலை செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன், எப்படியெல்லாமோ என் கடன்களை அடைக்க பார்க்கிறேன், நடக்க மாட்டேன் என்கிறது. ஆனால் மனம் தளர மாட்டேன். ஒரு நாள் தேவன் என்னை மீட்டுக் கொள்வார் கடன் பிரச்சனையிலே இருந்து. கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்கிறேன், உபத்திரவங்கள் வருகின்றன, எங்களை வர வேண்டாம் என்று பயமுறுத்துகிறார்கள். வந்தால் உன்னை கொல்லுவேன், அடிப்பேன், குத்துவேன், உன் வாகனத்தை உடைப்பேன் என்கிறார்கள். ஆனால் நான் போவேன், சாக கூட தயார், போவேன். இந்த மாதிரியான ஆனால்கள் நம்முடைய குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கைகளில், நம் வியாபாரங்களில், நம் வேலைத்தளங்களில், நம் சபைகளில், நம் ஊழியங்களில் இருக்க வேண்டும். எல்லாமே எதிர்மறையாய்த்தான் நடக்கின்றன.
யாக்கோபுவை ஆண்டவர் காப்பாற்றவில்லை தான் உண்மை. பேதுருவை பிடித்து வைத்திருக்கின்றது அவரை விடுதலை பண்ணுவதற்கல்ல, அவரை விசாரிப்பதற்கல்ல, அவரை கொல்லுவதற்கு. ஏன் இன்னும் கொல்லவில்லை? ஒரே ஒரு காரணம். என்ன? பண்டிகை. ஏன் பண்டிகையின் போது கொல்லக்கூடாது? இவன் யூதன் அல்லவே, ஏரோது, கொல்லலாமே. ஆஹா, ஏன் பேதுருவை இவன் கொல்ல நினைக்கிறான் என்றால், யூதர்களை குஷிப்படுத்தி அதன் மூலம் யூதர்களின் நன்மதிப்பை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள. யாக்கோபை கொன்றது நிமித்தம் யூதர்களுக்கு என்னை ரொம்ப பிடித்திருக்கிறது, சரி பேதுருவையும் கொன்று இன்னும் அதிகமாக இவர்கள் என்னை அவர்களுக்கு பிடிக்கட்டுமே. அதனால் தான் பண்டிகை முடியும் வரை காத்திருக்கிறான். அப்போ எல்லாமே எதிர்மறையாய் நடக்கிறது. இனி ஏரோதுவின் அந்த சிறையிலிருந்து பேதுருவை மீட்க யாராலும் முடியாது. ஆனால் ஒரு சபையாக இந்த ஆனாலை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் எதிர்மறையாக நடந்தாலும் உங்கள் இந்தியாவிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எத்தனை விஷயங்கள் புதிதாக முளைக்கின்றன. புதிதாக சமீப காலமாக சினிமாக்காரர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு தலைப்பு கூட கிறிஸ்தவர்கள் தான். நல்ல கிறிஸ்தவர்கள், கெட்ட கிறிஸ்தவர்கள், கூத்தாடி கிறிஸ்தவர்கள், கௌரவமான கிறிஸ்தவர்கள் என்று வேறுபடுத்தாமல் சமஸ்த கிறிஸ்தவர்களையும், பாஸ்டர்மாரையும், சுகமாக்குகிற ஊழியங்களையும், அந்நிய பாஷையையும், பெந்தகோஸ்தே விசுவாசத்தையும் ஏளனப்படுத்துகிற, கேவலப்படுத்துகிற, துஷ்பிரயோகம் பண்ணுகிற சினிமாக்கள் இந்த தமிழ்நாட்டிலே முளைக்க தொடங்கி இருக்கின்றன. ஆமாவா இல்லையா? இலங்கை வரை அது பிரபலமாகிறது. இங்கே என்ன எல்லாம் தொடங்குகிறதோ அது கடைசியில் அங்கும் வந்து சேரும். இங்கே ஒரு படம் வெளியே வருகிறதா, சினிமா, அதே நாள் இலங்கையிலும் அது வெளியே வருகிறது. ஆகவே இந்தியாவிலே நடக்கிறதை நாங்கள் இலங்கையிலிருந்து பார்க்கிறோம். இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டு பார்க்கிற உங்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனை வரும். புதிதாய் முளைக்கிறது உபத்திரவங்கள். ஒன்று சொல்லுகிறேன், என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள். சபை என்ன செய்கிறது? சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி சும்மா ஜெபிக்கவில்லை, ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிறார்கள். அதாவது கேட்கப்படாத ஒரு ஜெபம் தான் இது என்று அவர்களுக்கு தெரியும். பேதுருவை, யாக்கோபையே காப்பாற்றவில்லை, பேதுருவையா காப்பாற்ற போகிறார் தெரியும். ஆனாலும் அவர்கள் விடவில்லை, விடாமல் ஜெபித்தார்கள். இப்போ வாசிங்கம்மா 6வது வசனத்தில். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். கவனிங்க, இந்த பேதுரு எப்படிப்பட்ட ஆள்னு என்னால புரிஞ்சுக்கிறவே முடியல. நாளைக்கு விடிந்தால் என்னை கொல்ல போகிறார்கள். எவனுக்கு அப்பா தூக்கம் வரும்? யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரண கொலை, ஒரு சீரியல் கில்லரை எடுத்துக்கொள்வோமே. சீரியல் கில்லர் என்றால் யார்? தொடர்ச்சியாக தொடர் கொலை பண்ணுகிறவன். கொலை செய்து அவன் எப்படிப்பட்ட இரத்த விரியனாய் இருப்பான், எப்படிப்பட்ட துணிகரம் உள்ளவனாய் இருப்பான், எப்படிப்பட்ட ஒரு பிசாசு பிடித்தவனாய் இருப்பான். நான் பல ஆராய்ச்சிகள் செய்த காலத்தில் அமெரிக்காவின் சிறைச்சாலைகளுக்குள் சென்று இந்த சீரியல் கில்லர்ஸையே நான் பேட்டி கண்டு ஆய்வுகள் நடத்தி இருக்கிறேன். நாளைக்கு அவர்களுக்கு லீதல் இன்ஜெக்ஷன் கொடுக்க போகிறார்கள், அல்லது எலக்ட்ரிக் சேரிலே போட போகிறார்கள், அல்லது தூக்கிலே போட போகிறார்கள் என்ற நிலை வந்தால் அவன் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் அந்த நாளை சாக போகிறவனுக்கு இன்றிரவு உறக்கம் வராது. ஏன்? இந்த உலகில் நான் கழிக்க போகும் கடைசி இரவு. அவனுக்குள்ளே திகில் வரும், ஒரு வித உணர்வு, நான் இதை செய்தது சரியா இல்லையா, எத்தனையோ உணர்வுகள் அவனுக்குள் வரும். பேதுருவின் நிலையை கொஞ்சம் பார்த்தீர்களா? அந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது? பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு, இந்த பக்கம் ஒரு சேவகன், அந்த பக்கம் ஒரு சேவகன், அவர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். அதாவது வலது பக்கத்தில் இருக்கிறவனும் எதிரி,
இடது பக்கத்தில் இருப்பவனும் எதிரி. அவர்கள் இருவரும் உறங்கிக் கொண்டில்லை. ஏன்? அவர்கள் டியூட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் உறங்கிக் கொண்டில்லை. குறைந்த பட்சம் இந்த பக்கம் உள்ள ஆளும் தூங்குறான், இந்த பக்கம் உள்ள ஆளும் தூங்குறான்னா பரவாயில்ல, அவனும் விழித்திருக்கிறான், இவனும் விழித்திருக்கிறான். 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறது. மாப்பிள்ளை தூங்குறாரு. என்ற தெய்வமே, இந்த பேதுருவுக்கு இருந்த இந்த வரம் எனக்கு இருந்தா எப்படி இருக்கும்? நாளைக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி கொஞ்சம் வெள்ளனை எழும்பணும்னாலே ராத்திரி தூக்கம் போகாது. புரியுதா? நாளைக்கு கொல்ல போகிறார்கள், இவர் நிச்சுரை பண்ணுகிறார். 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அதாவது தேவதூதன் வந்து விலாவில தட்டி, இந்த இடத்துல தட்டுனா சில பேருக்கு கூசும், தட்டி பாருங்க. அப்படி தட்டி எழுப்ப வேண்டியிருந்தது. இந்த ஆளுடைய தூக்கம் அப்படி, அது உண்மையிலே ஒரு கிருபை தான். அப்படி தூங்க முடியும்னா அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வாவ், தட்டி எழுப்பி அவர் சொல்றார், சீக்கிரமா எழுந்திருன்னு. சங்கிலிகள் தானாய் விழுகிறது. வாசிங்களே. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அதுதான் அருமையான ஊழியன். என்னன்னா, நிஜமாவே நடக்குது, உண்மையாகவே எழும்புகிறார். என்ன லைட் போட்ட மாதிரி இருக்கு. ஓ யூ மிஸ்டர் தூதன், ஹலோ, என்னங்கதா, நீ எழும்பி பாதரட்சை போட்டுக்கோ, ரைட், எல்லாம் ரெடி, வா. இவர் போறார். உண்மையாகவே தேவதூதன் வந்து உண்மையாகவே தட்டி எழுப்பி உண்மையாகவே இவரை வெளியே கூட்டிக் கொண்டு போய் உண்மையாகவே அந்த கதவுகள் எல்லாம் திறக்கின்றன. ஆனால் இவர் நினைக்கிறார், நான் தரிசனம் காணுகிறேன் என்று. நம்ம ஆளு காண்ற தரிசனம் உண்மையா நடந்துச்சின்னு நினைக்கிறான். அதுதான் இன்றைய பேதுருக்களுக்கும் அன்றைய பேதுருக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம். ஆமாவா இல்லையா? இன்றைக்கு தூரத்திலே போகிற இரவில் ஒரு வாகனத்தினுடைய ஹெட்லைட், அந்த வாகனம் திரும்பும் பொழுது அப்படியே நம்மளோட ரூம் பெட்ரூம் சுவர்ல பட்டுக்கிட்டு போகுது. ராத்திரி ஒரு 2 மணிக்கு முழிப்பு வருது. அப்படி முழிக்கும் போது சுவர்ல சிங்கன ஒரு லைட் ஒன்று போகுது. அது உண்மையா என்ன லைட்? எங்கேயோ போகிற காரினுடைய ஹெட்லைட். அவன் அங்க திருப்பும் போது சிக்கனு பட்டுருச்சு. நம்ம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே, என்னை சந்திக்க ஒரு தேவதூதனை நீர் அனுப்பி இருக்கிறீர். நான் கண்டேன் அந்த வெளிச்சத்தை, நான் கண்டேன். இவ்வளவு நேரம் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த தேவதூதன் வந்து என்னவெல்லாம் என்னை தடவி கொடுத்து, என்னை தட்டி கொடுத்து, ஓ நன்றி நாதா, நன்றி நாதா. அந்த தேவதூதன் நல்லது நாதா, குறைந்தபட்சம் அந்த தேவதூதன் போவதையாவது காண செய்தீரே, நான் கண்டேனே, இப்படி என்று போனாரே. கார் ஹெட்லைட்டையே தேவதூதனா நினைக்கிற பேதுருக்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. கவனிங்கள், தேவதூதர்கள் இப்போ எல்லாம் வருவது கிடையாது, அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துவது கிடையாது என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. பாஸ்டர் எப்படி என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார்? நான் பெந்தேகொஸ்தே விசுவாசத்தில் இருக்கிற ஊழியக்காரன். அதுதான் எனக்கு பிடிக்கிறது. வேறு எதுவுமே எனக்கு பிடிக்காது. இவர் அது பண்ணியிருக்கிறார், இது பண்ணியிருக்கிறார், இவர் அங்க போறாரு, இங்க போறாரு, இவரை அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும், இதெல்லாம் பெருசு இல்லை. என்ன பெருசுனா, பெந்தேகொஸ்தே கிறிஸ்தவன் நான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலே ஓடுகிற, அந்நிய பாஷை பேசுகிற, தீர்க்க தரிசனங்களையும் தேவதூதர்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறதையும் சுகமாக்குகிறதையும் நம்புகிற கிறிஸ்தவ ஊழியக்காரன் நான் அதற்கு எதிர் இல்லை. ஆனால் நான் எதற்கு எதிர் என்றால், பொய்யாய் கண்டதையும் பேசி என்னை பார்க்க தேவதூதன் டெய்லி வரும் போகும், தேவதூதன் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், நான் தொடங்குகிற பைபிள் காலேஜில் தேவதூதனும் கிளாஸ் எடுக்கிறார், இந்த மாதிரியான கேவலங்களைத்தான் நான் வெறுக்கிறேன். பேதுருவை போல இருந்தால் நல்லது. ஏன்? உண்மையாகவே தேவதூதனை கண்டுவிட்டு தரிசனம் காண்கிறேன் என்று அவர் நினைக்கிறார்.
இவர்கள் சிலரும் தரிசனம் கூட காண மாட்டார்கள், சொப்பனம் கூட காண மாட்டார்கள். கள்ளத்தனமாக சில பேர் சினிமா பார்த்து விட்டு உறங்கி அந்த சினிமாவில் பார்த்த நடிகை இவருடைய கனவிலே வந்து போகும். ஆனால் இவர் எழும்பி சொல்லுவார், நான் தேவதூதனை கண்டேன் என்று. அதுதான் அந்த பேதுருக்கும் இந்த நாள் பேதுருக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். சரி, அப்போ வாசிங்க. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அதாவது வேதத்தில் சரித்திரத்தில் முதல் ஆட்டோமேட்டிக் டோஸ் வழியாக போனவர் நம்ம பேதுரு தான். இப்ப நம்ம எல்லாம் போறோம், எங்க போனாலும் திறந்துருது. ஆனா முத பேதுரு அதை அனுபவிச்சார் பாருங்க. இவர் போறார், கதவு திறக்குது, வெளியே போய் தூதன் அவனை விட்டு போய்விட்டான். தூதன் வந்தார், தன்னுடைய வேலையை முடித்தார், போய்விட்டார். அந்த சிறைச்சாலையை காவல் காத்து கொண்டிருந்த அந்த சேவகர்கள் எல்லாரும் பிரமித்து போய் இருந்திருப்பார்கள். என்னடா இது, யாருடா, பயந்து போயிருப்பார்கள். இப்போ வாருங்கள், பேதுருவுக்கு தெளிவு வருகிறது. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். இப்போ தான் தெருவிலே வைத்து அவருக்கு புரிகிறது, அடடா, நான் கண்டது சொப்பனம் அல்ல, உண்மையாகவே மிஸ் பண்ணிட்டேனே, உண்மையாகவே இது நடக்கிறது என்று தெரிஞ்சிருந்தால் இந்த தூதனோடு கொஞ்சம் பேசிக்கொண்டாவது வந்திருப்பேனே. வாட் இஸ் யுவர் நேம் தூதன், ஆர் யூ கேப்ரியல், கேட்டிருக்கலாமே. ஆஹா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவருக்கு இப்போ நம்ப முடியவில்லை. என்ன, ஆண்டவர் என்னை காப்பாற்றி விட்டார், என்னை அந்த அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன என்னை மறுதளித்தேனே 3 தடவை, இவரை தெரியாது என்று. என்னை, யாக்கோபை காப்பாற்றாதவர் என்னை காப்பாற்றி விட்டாரா என்று பேதுருவுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் இடம் மாறி போய்விட்டது, குழம்பி விட்டார். உண்மையா இது, அடே உண்மைதான்ப்பா, எத்தனை தடவை கிள்ளி பார்த்திருப்பார், உண்மைதான். இப்போ பார்ப்போம் நமது ஜெப வீரர்களின் விசுவாசத்தை. அந்த ஆனால் கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஊக்கமா ஜெபம் பண்றாங்களே, அங்க என்ன வாழுதுன்னு பாருங்க. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதிகாலை நேரம், இன்னும் இருள் போகவில்லை, இன்னும் விடியவே இல்லை. ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் முழு இரவும் இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று. சீப்புரு தீவிலே ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது, பர்னபா குடும்பம். அந்த பர்னபா தெரியும் அல்லவா, சவுலோடு சவுலை ஊழியத்துக்கு எடுத்து சவுலை முதலாவது மிஷனரி பயணத்துக்கு கொண்டு போன அந்த பர்னபா. அவருக்கு ஒரு சகோதரி, அந்த சகோதரியின் மகன் தான் யோவான் மார்க்கு. அவருக்கு 2 பெயர்கள், ஒன்று மார்க்கோஸ், அடுத்தது யோஹன்னேஸ். அப்போ யோஹன்னான் என்ற எபிரேய மொழியில் சொல்வார்கள். அந்த யோவான் வேறு, இயேசுவின் சீஷன் யோவான் வேறு. இந்த யோவான் வேறு, யோவான் ஸ்நானனாகிய யோவான் வேறு. அப்ப யார் இந்த யோவான்? யோவான் இவருடைய மறுபெயர் மாற்கு. இவர் பேதுருவின் சீஷனாக இருந்தவர். இவர் தான் நமது மாற்கு சுவிசேஷத்தை எழுதினவர். புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகத்தை எழுதினவர் இவர். புதிய ஏற்பாட்டில் முதல் எழுதப்பட்ட புத்தகம் மாற்கு. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு முதல் புத்தகமாக அமைந்திருந்தாலும் எழுதப்பட்டதில் முதல் புத்தகம் மாற்கு சுவிசேஷம். அந்த மாற்கு தான் இவர். அப்போ இந்த மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானின் தாயாகிய மரியாள், வேதத்திலே மரியாள்கள் ஏகமாய் உண்டு, ஏகப்பட்ட மரியாள்கள் உண்டு. இது இயேசுவின் தாய் மரியாளும் அல்ல, லாசருவின் சகோதரி மரியாளும் அல்ல, மகதலேனா மரியாளும் அல்ல, மற்ற மரியாளும் அல்ல, இது இன்னொரு மரியாள். புரியுதா? ஏன் இப்படியெல்லாம் சொல்றேன்னா, எனக்கு வர்ற மெசேஜஸ் அப்படி, இவர் தான் அவரா, அவர் தான் இவரா, ஒரே ஆளா வேற ஆளா, அப்ப சொல்லிட்டேன்னா லேஸ் இல்லை.
அப்போ அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 13, 14. பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதே என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அதாவது எல்லாரும் பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏரோது இப்பொழுது பேதுருவையும் பிடித்து விட்டான், விடிந்தால் பேதுருவையும் கொன்று விடுவான். மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் இது ஒரு ஆபத்து. ஆகவே அவர்கள் பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். யாரோ கதவை தட்டுகிறார்கள். உடனே அந்த சின்ன பெண் போய் மெதுவாய் காதை கொடுத்து கேட்கிறாள். யார் அங்கே என்று இவள் கேட்கவில்லை, பயம். மெதுவாய் போய் அந்த கதவண்டை வைக்கிறாள். அப்போ நான் நினைக்கிறேன் பேதுரு வாயில ஏதாவது முணுமுணுத்திருப்பார். 2-3 தரம் தட்டி விட்டு, என்னட்டா இவங்க, நான் வேற தட்டிக்கிட்டு இருக்கிறேன், திறக்குதுக இல்ல. அந்த சத்தம் கேட்டு விட்டது. பேதுரு மாமா உள்ள ஓடி போய் சொல்லுது, எல்லாம் ஃபயரா சிப்பிக்கிறோம், தொட்டும் மாட்டவரை, விட்டு தலையாக்கும் மாட்டவரை, சங்கிலிகளை உடையும் மாட்டவரை, ஏரோதை கொல்லும் மாட்டவரை, பயங்கரமா ஃபயரா போகுது. இது போயிட்டு மம்மி மம்மி மம்மி, டேடி டேடி டேடி, சும்மா 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 இருங்கிறேன். விளங்குதா? இது எக்ஸைட்டட் நோ சொல்லுது. அப்ப அப்ப கேட்டிருப்பாங்களா இருக்கும், அம்மா கேட்டிருப்பாங்க, என்ன டீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, ஜெபிச்சுக்கிட்டு பேய் வந்துருச்சு, பேதுரு மாமா வந்திருக்கிறார், வாசிங்க. அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். தங்கள் ஜெபத்தின் மேல் எவ்வளவு நம்பிக்கை அப்பா இந்த மக்களுக்கு. ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள், அற்புதம் நடக்க வேண்டும் என்று. உள்ளே அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதம் வந்து கதவுக்கு வெளியே நிற்கிறது. அது தட்டுகிறது, திறக்க மாட்டோம். ஏன்? அது அற்புதமாய் இருக்காது. விளங்குதா? ஜெபிக்கிறது அந்த அற்புதத்துக்காகத்தான். ஆனா அற்புதமே வந்தாலும் பைத்தியமா அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாரா? யாக்கோபையே காப்பாத்தல, பேதுருவையா காப்பாத்துற, அப்ப ஏன் ஜெபிக்கிற? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக மக்கள் இப்படித்தான். ஜெபிப்போம், நம்முடைய ஜெபத்திலேயே நமக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன், நீங்கள் தப்பாய் எடுக்கக்கூடாது. நான் சொல்லுவதை ஒழுங்காய் கேட்க வேண்டும். இந்த ட்ரோல் வீடியோ பண்ணுகிறவர்களுக்கு நான் இப்போ பேச போவது இந்த சும்மா மெல்லும் வாய்க்கு கல் கண்டு போட்டது மாதிரி இருக்கும். துண்டு வெட்டி 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 கேவலமாய் நான் சொல்லாததை சொல்ல வைக்கலாம். நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? முதலாவது, உங்கள் ஜெபங்களில் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அப்புறம் போய் மற்றவர்களிடத்திலே ஜெபம் கேளுங்கள். இன்றைக்கு அநேகர் மற்றவர்களிடத்திலே ஜெபத்துக்கு போவது ஏன் தெரியுமா? தங்கள் ஜெபத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதபடியினால். இப்போ நான் அதான் சொல்லுகிறேன், நான் சொல்ல வருவது, நீங்கள் மற்றவர்களிடத்திலே போய் ஜெபிக்காதீர்கள், ஜெபித்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏசிய பல்லாவரம் சபைக்கு நான் சொல்லுகிறேன், சும்மா கண்டவர்களிடத்திலும் போய் உங்கள் ஜெப தேவைகளை சொல்லி அவர்களிடத்தில் ஜெபம் கேட்க வேண்டாம். இன்றைக்கு என்ன ஒரு 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 அபிப்பிராயம் இருக்கிறது என்றால், ஒரு 1000 பேருக்கு சொல்லி 1000 பேர் ஜெபித்தால் நமக்கு பதில் கிடைக்கும் என்று. நமது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நாம் தேவனோடு பேசுவதற்கு நமக்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை. ஆனால் தேவனுடைய ஒரு நியமம் என்றொன்று இருக்கிறது. நாம் ஆடுகள் என்றபடினால் நமக்கென ஒரு மேய்ப்பரை வைத்திருக்கிறார். அப்போ ஆடு மேய்ப்பனிடத்தில் போய் எனக்காக ஜெபியுங்கள் என் மேய்ப்பனே என்று சொல்லுவது சரி. மேய்ப்பன் உங்களுக்காக ஜெபிப்பது சரி. அது அழகான, அவசியமான, ஆசீர்வாதமான ஒன்று.
புரிகிறதா? இப்போ நேற்று, அதற்கு முதல் நாள் சில பேர் என்னிடத்துல வந்து பேசினீர்கள். ஆனால் உங்களில் எல்லாருக்குமே குத்து மதிப்பாக அனைவருக்குமே தெரியும், நான் வந்து போகிற இடங்களிலே மக்களுக்கு ஜெபிக்க மாட்டேன், பிசாசு துரத்த மாட்டேன், தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன் என்று. ஆனால் அதெல்லாம் செய்கிற நம்புகிற ஒரு ஊழியன் நான். அதெல்லாம் செய்வதற்கு எனக்கென்று ஒரு இடம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் பெல்வுட்டில் அமைந்திருக்கின்ற மவுண்ட் கார்மெல் சபை. அவர்களுக்குத்தான் நான் மேய்ப்பன், அவர்களுக்குத்தான் நான் ஆவிக்குரிய தகப்பன். அவர்களுடைய தலைகளில் கை வைத்து நான் ஜெபிப்பேன். அங்கு வருகிற பிசாசுகளை நான் அங்கிருந்து விரட்டுவேன், அங்கு சுகமாக்க ஜெபிப்பேன், அங்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், அதெல்லாம் அங்கு. ஆனால் இங்கு நான் வருவது அதை செய்ய அல்ல, அதை செய்ய உங்களுக்கு ஆள் வைத்திருக்கிறார் ஆண்டவர். அவரால் அபிஷேகிக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட மேய்ப்பர்கள் உங்களுக்கு உண்டு. இப்படி வந்து போகிறவர்களுக்கு போய் நீங்கள் தலையை கொடுப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஓ, என் ஜெபத்தை விட இவர் ஜெபத்தை ஆண்டவர் அதிகமாய் கேட்பார் என்கின்ற ஒரு அப்பாவித்தனமான ஆனால் பிழையான ஒரு நம்பிக்கை. உங்கள் ஜெபத்தை கேட்காமல் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க போகிறாரா? ஏன் நான் உங்களை விட விசேஷித்தமானவனா? இப்ப பாருங்கள், எனக்கும் உங்களுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கலாம். நான் போதகன், நான் வேதத்தை ஆண்டவர் என்னை அதற்கு அழைத்து நான் கற்றுக்கொண்டு நான் அதை கற்றுக் கொடுக்க ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம். ஆகவே உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். அவற்றை உங்களுக்கு என் மூலம் அவர் கற்றுக் கொடுப்பார். அது வேறு. ஊழியங்களிலே பல வித்தியாசமான ஊழியங்கள் உண்டு. ஐவகை ஊழியங்கள் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பனுக்குரிய ஊழியம், போதகருக்குரிய ஊழியம். இப்படி வித்தியாசமான ஊழியங்கள் உண்டு, வித்தியாசமான வரங்கள் உண்டு, வித்தியாசமான அபிஷேகங்கள் உண்டு. ஆனால் நம் எல்லாருக்கும் தேவன் பிதா தான். ஆமாவா இல்லையா? பிதா என்றால் அப்பா. அப்ப நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். அப்போ பிள்ளைகள் அப்பாவினிடத்திலே எப்பொழுது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் அல்லவா? அப்போ உங்கள் ஜெபத்தின் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இதோ 21 நாள் ஜெபம் தொடங்குகிறீர்கள். என்ன விஷயங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அன்ன விஷயங்களை ஆண்டவர் சந்திப்பார் என்ற விசுவாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் ஜெபம் செய்கிறீர்கள். அந்த ஜெபங்களின் போது நீங்கள் கேட்கிறதை ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையை வையுங்கள். அந்த ஜனங்கள் அவ்வளவு ஊக்கமாக இரவிரவாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதம் வெளியே வந்து நிற்கிறது. அதை கேட்டு உண்மையாய் வந்து ஒரு பிள்ளை சொல்லுகிறது, பேதுரு மாமா வந்திருக்கிறார் என்று நீ பிதற்றுகிறாயா? உண்மையாய் யார் பிதற்றுகிறார்கள்? அவர்கள். நீ பிதற்றுகிறாய். இல்ல உண்மையிலே வந்திருக்கிறார். சரி தங்கச்சி, அப்படியே நீ ஒரு சத்தம் கேட்டிருந்தால் பேதுருவை போல, அது பேதுருவாய் இருக்க வழி இல்லை, அவரைத்தான் சிறையில் வைத்திருக்கிறார்களே, அது பேதுருவின் தூதனாய் இருக்கலாம் என்று அந்த அப்பாவி பாப்பாவுக்கு பிழையான ஒரு உபதேசத்தை வேறு கற்றுக் கொடுத்துக்கிறார்கள். பேதுருவுக்கு ஒரு தூதன் இருக்குதான். புரியுதா? வாசிங்க. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். இதுதான் கவலை. இதுல எனக்கு பிடிக்காத, இந்த வசனத்துல எனக்கு பிடிக்காத சொல்ல என்ன தெரியுமா? பிரமித்தார்கள். உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் ஏதாவது ஒன்று கிடைக்கும். இதோ இது உங்களுக்கு கிடைக்க போகிறது என்று உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அது கிடைக்கும் பொழுது சந்தோஷப்படுவீர்கள். அவ்வளவுதான். ஹாப்பி. நான் கேட்டேன், கிடைச்சிருச்சு. ஏன் பிரமிக்கணும்? பிரமிக்கிறது எப்ப தெரியுமா? ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது எனக்கு கிடைக்கணும் நான் நினைக்கவே இல்லை, இது கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்பவே இல்லை, கிடைச்சிருச்சு. அதுதானே பிரமிப்பு. அப்ப இது கிடைக்கணும்னு ஜபிக்கும் போது இது கிடைக்குங்கிற விசுவாசம் இல்லாம ஜபிச்சபடினாலதான் பிரமிப்பு வந்தது.
அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? அதற்காக நான் அங்கே இருந்திருந்தால் அப்படி செய்திருக்க மாட்டேன், நானும் அவர்களை போல பிரமித்திருப்பேன். ஆனால் நான் இப்ப சொல்லுகிறேன், அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டே அந்த ரோதையிடம் சொல்ல வேண்டும், மகளே அவ்வப்போது கதவு கிட்ட போயிட்டு வா, கதவு கிட்ட போயிட்டு கொஞ்சம் லைட்டா திறந்து சுத்து முத்தும் பாரு, எந்த நேரத்துல பேதுரு மாமா வருவாரோ தெரியாது, நாங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் பேதுரு மாமாவை கொண்டு வருவார். அப்ப பாவம் அவர் வந்து தட்டினா எங்களுக்கு கேட்காது, ஏன்னா அவங்க சத்தம் போட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ அவ்வப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கதவு கிட்ட போயிட்டு ராசாத்தி அந்த தொற 2 பக்கம் பாரு, மூடிட்டு உள்ளவா, ஒரு 5 மினிட்ஸ்ல திரும்ப போ தொற என்று சொல்லி இருக்க வேண்டும். உண்டா இல்லையா? இது அந்த பிள்ளை வந்து சொல்லுகிறது, பேதுரு வந்திருக்கிறார் என்று. சும்மாரு இல்ல வந்திருக்கிறார், உழம்பாத பெதற்றாத, பிதற்றுகிறாய். ஏன்னா அது நர்வஸ் ஆயிருச்சு, சின்ன பிள்ளை தானே. ஐயோ பேதுரு மாமா, பிதற்றாத, சும்மா இரு, சேர்ச்சுக்கு வந்தா அட்டங்கி இருன்னு சொல்றோம் தானே அம்மா. யாரு? இந்த பக்தியா முழங்கால இங்க இருந்து அங்க வரைக்கும் ஒண்ணு ஓடிக்கிட்டே இருந்திருக்குமா இருக்கும் மாற்கு வீட்டுல. அது உங்கள் ஜெபங்களின் மேல் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் நமக்கு புரியாது. யாக்கோபுவை அவர் காப்பாற்றவில்லை, பேதுருவை காப்பாற்றுகிறார். பேதுரு மாத்திரமல்ல, யாக்கோபுவும் உயிரோடு இருந்திருந்தால் பெரிய சாதனைகளை சாதித்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர். இடி முழக்கத்தின் மகன்மார் 2 பேரில் ஒருவர் யாக்கோபு. அப்போ அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபு என்றால் மத்த யாக்கோபு, யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவிங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு போனான். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று பார்த்து இந்த செய்தியை முடிப்போம். 21வது வசனத்தை பாருங்க. குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். பேதுருவை இனி உயிரோட வைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் கங்கணம் கட்டி கொண்டார். ஏரோதுவை மன்னிக்க வேண்டும், ஏரோதுவை இனி நான் உயிரோட வைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் கங்கணம் கட்டி கொண்டார். ஏரோது யாக்கோபுவை கொல்லுவதற்கு ஆண்டவர் அனுமதித்தது ஏதோ உண்மைதான். ஆனால் யாக்கோபு தேவனுடைய ஊழியக்காரன், அனுமதிக்கிறார். ஆனால் தன் ஊழியக்காரனை தொட்ட அவனை சும்மா விடவும் மாட்டார். புழுத்து செத்தான். தான் கட்டின, தன்னுடைய மூதாதையர் கட்டின அந்த காய்சரியா அந்த கோட்டையிலே மக்கள் பார்த்து கொண்டிருக்க, மக்கள் புகழ்ந்தார்கள். அடுத்த நொடி அவர்கள் யார் புகழ்ந்தார்களோ அவர்கள் பார்த்து கொண்டிருக்க புழுத்து கேவலமாக அசிங்கமான அருவருப்பான சாவை அவன் அடைந்தான். ஆகவே அன்பானவர்களே, தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். சில விஷயங்களை, சில சோகங்களை, சில இழப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார் தான். அது ஏன் என்று அவருக்கு தான் தெரியும். ஆகவே இனி உங்கள் வாழ்க்கைகளில் இந்த மாதிரியான சோகங்கள் வரும் பொழுது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். தேவன் யார் யாரை என்னென்ன விதங்களில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ அவர் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் விடார். ஆகவே நீங்கள் ஒரு ஜெபிக்கிற கூட்டம், உபவாசிக்கிற கூட்டம். ஆகவே உங்கள் உபவாசங்கள், உங்கள் ஜெபங்கள் உங்களால் நம்பப்பட வேண்டும். உங்கள் ஜெபங்களை நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.